இனிதான வணக்கங்கள். சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார். தைரியாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கின்ற சுக்கிரன் ராசிக்கு சற்று சகாயமானவராக கருத முடியாது. இப்படிப்பட்டவர் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார். எனவே 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் அதிரடியான பல்வேறு விதங்களான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரியன் உள்பட பல கிரகநிலைகள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது பல்வேறு விதங்களில் அதிரடியான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. சுக்கிரனின் லாபஸ்தான சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சிபலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் பெற்றுக் கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு வலுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான புதன் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான சூரியனும் லாபஸ்தானத்திற்குள் நுழைவது என அனைத்தும் அதிரடியான முன்னேற்றங்களை கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது. மேலும் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார். எனவே அமோகமான அபாரமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது. சுக்கிரன் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழ்கிறார். 9 கிரகங்களிலேயே சுக்கிரனுடைய அணிக்கிரகமிருந்தால் மட்டும்தான் செல்வச் செழிப்புகள், வசதி வாய்ப்புகள், ஆடம்பர வாழ்க்கை ஆகிய அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும். அவற்றிற்கெல்லாம் அதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரன் சுபகிரகமாகவும் கருதப்படுகிறார். அதே நேரத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கையால் அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய பாவகிரகமாக கருதப்படுகிறார். இருந்தாலும் இயற்கையிலேயே சுபபலன்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் தற்போது அவருடைய சொந்த மனையான ரிஷபம் மனையில் வலுவாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 2024 ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார். அங்கு புதன் மிகவும் பலமாக ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதனுடன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கிறார். பெரும்பாலும் சுபத்துவ பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு பலமான அமைப்பிற்கு துவக்கத்தில் பயணிக்கிறார். சந்திரன் சூரியன் என பல கிரகநிலைகளின் இணைவு இருந்தாலும் கூட அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான மிதுனம் மனைக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய அளவில் பல அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. என்பது மட்டுமில்லாமல் சுபகிரகங்களின் சேர்க்கையால் சுபத்துவதன்மையால் நிறைந்த பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார். சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து வேறொரு ராசிக்கு மாறும்போது அவருடைய பயண அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் பலவிதங்களான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்குவார். இப்படிப்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு யோகங்கள் நிறைந்தவையாக, அதே சமயத்தில் துரதிர்ஷ்டவசமாக நன்மைகள் கிடைக்காத வாய்ப்புகளும் ஏற்படும். என்பது மட்டுமில்லாமல் முக்கூட்டு கிரகங்களென்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகநிலைகள் பெரும்பாலும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இதன் மூலமாக எதிர்பாராத பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. என்பது மட்டுமில்லாமல் 9 கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார். ஏனெனில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வ செழிப்பு, திடீரென புதிய வாய்ப்புகள் கிடைத்தல் போன்ற அனைத்திற்கும் அடிப்படையானவராக கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஆட்சிபலமிழப்பது ஒருவகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவரின் கிரகங்களின் சேர்க்கை காரணமாக பல்வேறு வகைகளான அதிரடியான மாற்றங்களை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏனெனில் குருவை விட்டு சுக்கிரன் விலகுகிறார். சுக்கிரனுடன் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது சுபத்துவ பாதையில் அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறார். அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணிக்கும்போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை. அதேபோன்று 3, 6 ஆகிய இடங்களிலும் சற்று கூடுதல் கவனத்துடனிருப்பது நல்லது. மற்ற இடங்களில் பெரும்பாலும் நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நவக்கிரகங்களிலேயே அதிகமான இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமென்று கருதக்கூடிய கிரகம் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான். இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய இந்த ஆட்சிபலமிழப்பு ஒருவகையில் சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் அவருடைய சிறப்பு பார்வையான சப்தம பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது.
ஏனெனில் புதனின் ஆட்சி வீடான மிதுனம் ராசியில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார். எனவே இந்த நேரத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரதிசையோ அல்லது சுக்கிரபுத்தியோ நடைபெறும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. அதே நேரத்தில் சாதகமற்ற புத்தியோ தசைகளோ நடைபெறும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். சுக்கிரனின் பகை கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன். சூரியன் சந்திரன் தன்னுடைய பார்வையில் சுக்கிரனை சமகிரகமாக கருதுவது சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடாக ரிஷபம் ராசியும் துலாம் ராசியும் அமைகின்றது. உச்ச வீடாக மீனம் ராசி கருதப்படுகிறது. நீச்ச வீடாக கன்னிராசி கருதப்படுகிறது. தற்போது ஆட்சி பலம் இழக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகிறது. சுக்கிரனின் பார்வையில் புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாக கருதப்படுகிறது. ஆனால் புதனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார். புதனின் பார்வையை தவிர ராகுகேது சனி போன்ற கிரகங்களின் பார்வையில் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கிறார்கள். என்றாலும் குரு தன்னுடைய பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக கருதுகிறார். தற்போது குரு சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் மட்டுமில்லாமல் பல கிரகநிலைகள் பல பொன்னான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதை தவறவிடும்போது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சிரமங்களும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இவ்வாறான சிரமங்களை தவிர்க்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக முழுமையான மனதுடன் உங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்போது அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் தாமாகவே விலகி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியோகங்கள் கிடைக்குமென்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்றபோது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் மற்றும் பல கிரகநிலைகள் தற்போது ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார்கள். இது கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய இந்த ஆதாயமான அனுகூலமான மாறுதல் வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான யோகங்களை உறுதி செய்கிறது. பணம் பற்றாக்குறை ஏற்பட்டு உருவாகிய சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சமாளிப்பதில் நல்லபல யோகங்கள் கிடைக்கிறது. சுக்கிரன் தன்னுடைய களஸ்திர பார்வையால் மிகவும் வலுவாக ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே பல்வேறு விதங்களான குடும்பரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் தீரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளிலிருந்த சிரமங்கள் விலகும். சொத்து பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நல்லுறவு நல்லிணக்கம் ஏற்படும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகி உடல் நலத்தில் அபிவிருத்தி கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. திருமண முயற்சிகளில் அனுகூலமான முடிவுகளை சந்திக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது. சுப நிகழ்வுகள் மங்கள நிகழ்வுகளை திட்டமிடும்போது அவற்றில் மிகச்சிறப்பான காரிய வெற்றிகள் உண்டு. புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சனி மிகவும் பலமாக ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் உங்களுடைய உழைப்பை பாராட்டக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. புதிய வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்பு அமையும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருப்பதும் சனி ஆட்சிபலம் பெற்று இருப்பதும் ராசியின் அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்திலிருப்பதும் உத்தியோகம் ரீதியாக மிகவலுவான நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. வியாபாரத்துறை தொழில்துறையில் அடுக்கடுக்கான பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. பல்வேறு விதங்களில் நீடித்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக விலகுவதற்கான யோகங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகச்சிறப்பாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கனகச்சிதமாக அமையும். புதிய ஒப்பந்தங்களை அதிரடியாக மேற்கொள்வதற்கான யோகங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகச்சிறப்பாக உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். இதுவரையில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும்.
அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய விதத்தில் பல மாற்றங்களை சந்திக்க யோகங்கள் உண்டு. நீங்கள் நினைத்தபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதை செய்தாலும் சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் கிடைக்கிறது. மாணவ மாணவியருக்கு இதுவரையில் சந்தித்து வந்த கல்விரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த மற்றும் கால்நடை சார்ந்த பணிகளில் வருமானங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது. பழைய கடன்களை அடைப்பதற்கான பல வழிகள் சிறப்பாக கிடைக்கிறது. நீங்கள் சந்திக்கக்கூடிய சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் குடும்பரீதியான சிரமங்கள் அனைத்திலும் நல்ல மாறுதல்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. பல்வேறு வகையான மனவருத்தங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைகிறது.